சார். விஜய் தலைமையிலான தாவேகா பாஜக கூட்டணியில் சேரும் சொல்றாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஊகங்கள் எப்படி வேண்டுமானாலும் ஆகலாம். ஏனென்றால் எந்த கொள்கையும் இல்லாதவர்கள் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். எனவே தான் அவருடைய சொந்த படத்தை கூட கடுமையாக தடுக்கிற நேரத்திலே இதற்கு விமர்சனம் எதுவும் செய்வதில்லை. அது மட்டுமல்ல, அவர் கட்சி ஆரம்பித்து முதல்வராக ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காலகட்டத்திலே கூட அவர் ஒரே ஒன்று திமுகவை தாக்குவது என்ற ஒன்றைத்தான் செய்து கொண்டிருக்கிறாரே தவிர எல்லாவற்றிற்கும் அடிப்படையான பாஜகவை பற்றிய விமர்சனம் செய்வதே இல்லை என்பதை எது வேண்டுமானால் நடக்கலாம். ஏனென்றால் கொள்கை பிடிப்புள்ளவர்களிடம் அதை எதிர்பார்க்கலாம், கொள்கையே தெரியாதவர்களிடத்திலும் எதையும் எதிர்பார்க்க முடியாது. எப்போது எது வேண்டுமானால் நடக்கலாம். அதுவும் ஆயுதங்கள், திரிசூலங்கள் மோடி ஆட்சியிலே எப்போதும் இருக்கிறது. அந்த திரிசூலத்திலே ஒன்று வருமான வரித்துறை, இன்னொன்று சிபிஐ, இன்னொன்று அமலாக்கத்துறை. ஆகவே எல்லாமே ஒரு சிபிஐ இருக்கிறது மற்றும் இருக்கிறது. எனவே எது வேண்டுமானாலும் அரசியல் நடக்கலாம். வெறும் யூகத்தை மட்டுமே சொல்ல முடியாது. ஆனால் இதுவரையில அவர் ஏதோ அதற்கு பி டீம் மாதிரி தான் நடந்து கொண்டு அதை விமர்சிப்பதே கிடையாது. மோடி அரசை பற்றி விமர்சிப்பது கிடையாது. மோடி அரசை பற்றியே அவர்கள் அது அப்படி ஒன்று இருப்பதாகவே அவர் கருதாமல் ரொம்ப தந்திரமாக நடந்து கொள்கிற காரணத்தாலே எதுவும் நடக்கலாம். அதனால கொள்கை உள்ளவர்களானால் அதை பற்றி யோசிப்பார்கள். கொள்கையே முடிவு செய்ய முடியாதவர்கள் எப்படிப்பட்ட நிலை வேண்டுமானால் எடுக்கலாம். இதுதான்